எயிட்டீஸோட சூப்பர் குயின் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீதேவி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்ரீதேவி, நெறைய படங்கள் தமிழ்ல நடிச்சு, நெறைய ரசிகர்களையும் சம்பாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாலிவுட் சைடு போயிட்டாங்க. தமிழ் பக்கம் அதுக்கப்புறம் எட்டியே பார்க்கல. ரொம்ப வருடங்கள் கழிச்சு இங்கிலீஷ் விங்கிலீஷ் அப்படிங்கிற படம் மூலமா திரும்பவும் திரையுலகத்துக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஜி.வி. பிரகாஷ் குமார் நடிச்சிட்டு இருக்க த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படிங்கிற படத்துல பாரதி ராஜாக்கு ஜோடியா நடிக்கிறாங்களாம் ஸ்ரீதேவி. இந்த படத்தோட நிறுத்திக்கிட்டாங்களா? கிடையவே கிடையாது. சிம்பு தேவன் இயக்குற அடுத்து விஜய் படத்துலயும் இவங்க நடிக்கிறாங்க. என்ன கேரக்டர், என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. இருந்தாலும் இதே மாதிரியான நிறைய கதைகள், நல்ல கதைகள் வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கமல் கூட இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பேசப்பட்டுச்சாம். இருந்தாலும் அந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னு மறுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கால் ஷீட் ப்ராப்ளம், அது இது ஏதேதோ காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் கரெக்டான ரீசன் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல. எயிட்டீஸ்ல கமல் ஸ்ரீதேவி ஜோடி அப்படின்னு சொன்னாலே அதுக்காகவே படம் பார்க்க போற கூட்டமும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் கமல் கூட நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த துருவி துருவி நிறைய பேர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.